தமிழகத்தில் தமிழக மக்களின் நலன் கருதியும் பெண்கள் பாதுகாப்பு கருதியும் புதியதாக தமிழக மக்கள் கட்சி துவக்கம். அதன் அறிமுக விழா மற்றும் செய்தியாளர் சந்திப்பு 2024 பிப்ரவரி 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கப்பட்டது. அதன் காணொளியை இப்போது காண்போம். 11/2/2024 ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாளில் தமிழக மக்கள் கழகம் என்ற புதிய கட்சியை துவங்கியுள்ளோம். ஏழை எளிய மக்களுக்கு பல நல திட்டங்களை அரசாங்கத்திடம் எடுத்து கூறி பெற்றுத்தருவதிலும், பெண்களுக்கு பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் இந்த புதிய கட்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன. இருந்தாலும் பொதுமக்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கின்றோம். இன்று தமிழகத்தில் குறைந்தது ஒரு 30 மாவட்டங்களில் நமது நிர்வாகிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தில் ஆண்ட கட்சிகளும் சரி, ஆளுகின்ற கட்சிகளும் சரி, ஏழை எளிய மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லாத அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நாங்கள் துவக்கிய கட்சி ஏழை எளிய மக்களுக்கும், விவசாய பெருங்குடி மக்களுக்கும், பெண்கள் பாதுகாப்பிற்காகவும் நாங்கள் முழு மூச்சுடன் செயல்படுவோம். அரசாங்கம் எந்த தவறு செய்தாலும் அதை பொதுமக்களுக்கு சுட்டிக்காட்டி நியாயம் கேட்போம். எங்களது கழகத்தில் 30-35 மாவட்டங்கள் செயல்படுகின்றன. அனைத்து மாவட்டங்களிலும் பொறுப்பாளர்கள் நியமித்துள்ளார்கள். இன்று இந்த கூட்டத்துக்கு வந்திருப்பவர்கள் அனைவருமே மாநில பொதுச் செயலாளர் திருமதி ஆர் ஆதிஜயலட்சுமி, மாநில துணைத் தலைவர் திரு சீதா மகிமதாஸ், மாநில இணைச் செயலாளர் வி விநாயகம், மாநில துணைச் செயலாளரும் சிவகங்கை மாவட்ட செயலாளருமான திரு ராமூர்த்தி ராய், தென்காசி மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்ட பொறுப்பாளர் திரு டாக்டர் ரமேஷ், தென்காசி மேற்கு மாவட்ட செயலாளர் திரு முத்துராமலிங்கம், வடசென்னை மாவட்ட செயலாளர் திரு எம் பரமன், மாநில ஓட்டுநரணி செயலாளர் திரு வி சத்தியமூர்த்தி, மாநில இளைஞரணி செயலாளர் பி தமிழரசன், திருநெல்வேலி மேற்கு மாவட்ட செயலாளர் என் கருப்பசாமி, இந்த நிர்வாகிகள் மட்டும் இப்போது தற்போது வந்திருக்கிறார்கள். மேற்கொண்டு அனைத்து மாவட்டங்களிலும் பொறுப்பாளர் இருக்கின்றார்கள். எங்களது கட்சி விரைவில் ஒரு நல்ல முன்னேற்றம் அடைவதற்காக எங்களது நிர்வாகிகள் செயலாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. சார், இப்போ நீங்க ஆல்ரெடி சின்னம்மா பேரவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சிக்கு வச்சு நடத்திட்டு இருந்தீங்க, அது நிறுவன தலைவராக இருந்தீங்க, அது என்னாச்சு? அது 2019 நான் அந்தமா சிறையில் இருக்கும்போதே ஆரம்பித்தது. சிறப்பாக செயல்படுறேன். அப்போ 47 மாவட்டம் நான் வச்சுருந்தேன். ஒரு 10 லட்சம் தொண்டர்கள் இருந்தாங்க. நாளடைவில் அந்த அம்மா கடந்த சட்டமன்ற தேர்தலில் நான் அரசியலை விட்டு விலகுறேன் என்று சொல்லும்போது எனது நிர்வாக தொண்டர்கள் எல்லாம் கொஞ்சம் அச்சப்பட்டாங்க. அதுலேருந்தே ஒவ்வொருவரும் தனித்தனியாக பிரிஞ்சு போனாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு கட்சிக்கு போனாங்க. மீண்டும் நான் இந்த இயக்கத்தை நடத்துறதுனால மறுபடியும் அதில் இருக்கிற நிர்வாகிகளை பாதி பேருக்கு மேலே இப்போ எங்கிட்ட வந்திருக்காங்க. இனிமேட்டு நாமும் இந்த கட்சி தொடங்க, நம்ம ஒரு கட்சியில் ஒரு தலைவரை ஏற்றுட்டு அவர்கிட்ட நம்ம செயல்படுறதை விட நம்ம நிர்வாகி அத்தனை பேருடைய குணாதிசயங்கள் எனக்கு தெரியும். அதுக்காக ஏன் நம்ம நடத்தக்கூடாது, அந்த ஒரு நோக்கத்தில் இப்போ நான் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன். கட்சியுடைய கோட்பாடு ஜாதி மதம் இல்லை, மதம் சம்மதம். எங்களது லெட்டர் பேர்லேயே அந்த சிம்பிள் தான் இருக்கும். எந்த ஒரு தலைவர் ஃபோட்டோவும் இருக்காது. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அந்த சின்னத்தை தான் மையமாக வச்சுக்கோமே தவிர எந்த கடவுள் படங்களோ இல்லை தேசிய தலைவர் படங்களோ அதில் இடம்பெறாது. மதம் சம்மதம் என்ற குறிக்கோளோடு நாங்கள் அதை ஆரம்பிச்சிருக்கோம். சார், இப்போ நிறைய கட்சிகள் இருக்கு. பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க லேட்டஸ்டாக விஜய் கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கு.
இப்போ நீங்க வந்து பாராளுமன்ற தேர்தலில் நீங்க போட்டியிட முடிவு வச்சிருக்கீங்களா? பாராளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிடுன்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. இருந்தாலும் யார் நல்லாட்சி தருவார்கள்னு சொல்லிட்டு எங்கள் நிர்வாகியோட கலந்து பேசி ஏதாவது ஒரு கட்சிக்கு, ஏன்னா நம்ம வாக்கு வீணாகக்கூடாது, அதனால் அந்த நோக்கத்தில் வந்து யார் சிறப்பாக ஆட்சி செய்வாங்க, யார் நமக்கு போனால் நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, நம்மளுடைய நிலைமை தெரிஞ்ச ஆளாக இருந்து அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்காம தவிர நாங்கள் எதுவும் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை. கட்சினா வந்து எலெக்ஷன் சந்திக்கணும் இல்லை, கட்சினா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் 3 மாதத்தில் வந்து கட்சி அவ்வளோ இதுவாக கொண்டு வர முடியாது இல்லையா. கட்சியை முதல்ல நாங்கள் பலப்படுத்தணும். யார் இப்போ நிர்வாகிகள் கலந்து பேச நான் தலைவன்ற முறையில் நான் இது பண்ண முடியாது. இன்னும் ஒரு 10-15 மாவட்ட செயலாளர் வர வேண்டி இருக்கு. அவங்களாம் அடுத்த மீட்டிங் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் போடலான்னு இருக்கேன். அப்போ வந்து எல்லா நிர்வாகியும் வந்துடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய கல்யாண நாள், கிரகப்பிரவேசம், நிறைய பேர் வரல. அதனால் வந்து அடுத்த மாதமோ இல்லை இந்த மாதம் லாஸ்ட்லேயோ மார்ச் 1 வீக்லேயே வந்து காஞ்சிபுரத்தில் வந்து ஃபஸ்ட்டு மாநாடு நடத்துகிறான்னு. ஏன்னா சின்னமா இருக்கும்போது நான் காஞ்சிபுரத்தில் தான் நடத்தினேன். அதே போல் இப்போ காஞ்சிபுரத்தில் ஒரு மாநாடு நடத்தும் போது தான் என்னுடைய பலத்தை நாங்கள் நிரூபிக்க முடியும். இப்போதைக்கு ஒரு 10,000 பேர் தான் இருக்கும். ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சின்னமா இருக்கும்போது ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்க. இது இனிமேட்டு நாளாக கொஞ்சம் எல்லாமே நிர்வாகிகளை போட. ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைமு, இப்போ ஒரு நம்ம இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்க. இப்போ மறுபடியும் நம்ம ஆரம்பிச்சுக்கிறதுனால இந்த மீடியா மூலிமா எல்லாருக்கும் வெளியே வந்ததுனாக்கா மீண்டும் பழையபடி எங்ககிட்ட அந்த தொண்டர்கள் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நாங்கள் ஆதரவு நாங்கள் கேட்கல. ஏன்னா எங்களோட உழைப்பு வீணாச்சு. நாங்கள் அவங்ககிட்ட போகிற மாதிரி இல்லை, அவங்களும் என்கிட்ட வந்து கேட்குற மாதிரி இல்லை. அப்படியே போனாலும் எங்கள் நிர்வாகிகள் இனிமேட்டு அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. கடைசி வரைக்கும் எங்களை என்ன எதுன்னு எதுவும் இது பண்ணல, இது வரைக்கும் கூப்பிட்டு பேசலை. இப்போ மறுபடியும் நான் தனிப்பட்ட முறையில் போய் சந்தித்து நீங்கள் வாங்கினாட என்னை நம்பி பயணித்த நிர்வாகி கண்டிப்பாக வரமாட்டாங்க. அது எனக்கு பலன் அளிக்காது. இவங்களை விட்டுட்டு என்னால் விலகி இருக்கவும் முடியாது. கொடி வந்து பச்சை வெள்ளைன்றது என்ன அடையாளம் சார்? வானத்து போல இருக்கணும், வெள்ளை மனசு படைச்சிருக்கணும், பச்சை பசையில் என்று இருக்கணும். நாட்டு பசுமை கொடி. இந்த காரணத்தை கொண்டு தான் நாங்கள் இந்த இது பண்ணுறோம். நீல புரட்சி, வெண்ணெய் புரட்சி, அதெல்லாம் எந்த புரட்சியும் எங்களுக்கு கிடையாது. அதெல்லாம் முழுக்க பொருந்தி வருது. இதுதான் வானத்தை போல இருக்கணும், எல்லாருக்கும் நிலவு இது கொடுக்கணும், வெள்ளை மனசாக இருக்கணும், பச்சை பசையில் இருக்கணும். விவசாயிகளுக்காக நான் சொல்கிறேன் இல்லையா, பசுமை புரட்சி இருந்தால் தான், பசையில் இருந்தால் தான் விவசாயம் நல்லா இருக்க முடியும். அந்த ஒரு 3 கான்செப்ட் தான் நாங்கள் அதை தேர்ந்தெடுத்தோம். சார், தமிழக மக்கள் கழகம் வச்சிருக்கீங்க, விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் வச்சிருக்காரு. இப்ப எல்லாருமே வந்து தமிழகம் வைக்கிறாங்க. திராவிட அரசியலை இப்ப யாரும் ஏற்கலன்னு நினைக்கிறீங்களா? திராவிடங்கிற பேரு சேர்க்கல, விஜய் சேர்க்கல, உங்க கட்சி இல்லை. நான் வந்து ஏற்கனவே தமிழ்நாடு தேகதலை சின்னமா பேர் தான் வச்சேன். திராவிட கட்சிகள் எனக்கு ஈடுபாடு இல்லை. நாங்களும் இப்போ எனக்கு 63 வயசு ஆகுது. நாங்களும் திராவிட கட்சிகள் நிறைய பார்த்துட்டோம். அதனால் வந்து திராவிட கட்சிகள் அந்த இது சொல்கிறது எங்களுக்கு இதுவாக இருக்குது. இருந்தாலும் சரி, நம்ம ஒரு தமிழ்நாட்டை பேரை வச்சு ஒரு கழகம் ஆரம்பிக்கலாம். நாங்கள் வருங்காலத்தில் நேஷனல் லெவலில் போகிறப்போ இந்த பேர் வந்து எந்த அளவு உங்களுக்கு சரியாக இருக்கும்? அது என்னுடைய நிர்வாகிகள் செயல்பாட்டை பொறுத்து தான் நான் சொல்ல முடியும். அது இப்போ நான் கணக்கிட முடியாது. தமிழ்நாட்டை முதல்ல அனைத்து மாவட்டங்களும் நிரப்பி நிர்வாகிகளை சேர்த்து வருகின்ற 2026க்கு நம்மளோட பலம் என்னன்னு நிரூபிக்கிறதுக்கு எங்கள் நிர்வாகிகள் ரெடியாக இருக்கிறாங்க. அது இந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே அது செயல்படுத்த முடியாது. ஏன்னா இப்போ எலெக்ஷன் நேரம் அது அந்த இதில் வந்து இருக்கும். ஆனால் நிர்வாகிகள் வந்து இப்போ செயல்பட்டு தான் இருக்கிறாங்க, பொறுப்பாளர் போட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி அறிமுகம் கூட்டம் முடிஞ்சோடனே தான் அந்தந்த ஒவ்வொரு மாவட்டம் வால் போஸ்ட் போட்டு ஓட்டினா தான் பப்ளிசிட்டி ஆகும். திராவிடத்தை நோக்கி உங்கள் பயணம் இல்லைங்க, தமிழ் தேசியத்தை நோக்கி பயணிச்சா நாமக்கல் கட்சி சீமான் தலைவர்களோட கூட்டணி வைக்க வேண்டிய அவங்களுக்கு ஆதரவு ரொம்ப வாய்ப்பு இல்லை. நிறைய சினிமா கட்சி ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க. அது சொல்ற ஜனநாயக நாடு, யாரு வேணாலும் ஆரம்பிக்கலாம். அது நம்ம சொல்ல முடியாது. மக்கள் யாருதான் ஓட்டு போடுவாங்க? ஆயிரக்கணக்கில் வந்து இருக்கு சார். யாரு நல்லாட்சி தருவாங்களோ மக்கள் அந்த 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நமக்கு உரிமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த உரிமை பணத்திற்கு அடிமையாகக்கூடாது. யார் நல்லா செய்வாங்க. இப்போ நாங்கள் இருக்கிறோம், எங்கள் நிர்வாகிகளுக்கு வந்து பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு யாருனாக்கா யார் நமக்கு நல்லது செய்கிறாங்கன்னு பார்த்துதான் நம்ம அதை ஆதரவு கொடுக்க முடியும். வாக்கு வீணாகக்கூடாது. அவ்வளோதான்.
சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஜாதி இல்லாத அரசியல் நான் கொண்டு வரேன் சார். வருங்காலத்தில் நீங்கள் சிஎம் ஆனீங்கன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு குழந்தை எத்தனை போய் செய்கிறாங்கன்னா அங்கே தான் ஸ்கூலில் தான் ஸ்டார்ட் ஆகுது கம்யூனிட்டி பேச. நீங்கள் கேட்குறீங்களா? சாதி சர்டிஃபிகேட் இல்லை. எனக்கு வந்து இப்போ நாங்களும் ஜாதி அடிப்படையில் தான் படிச்சுட்டு வந்தோம். அதை வந்து நாங்கள் ஜாதி மதம் இல்லைன்னு இப்போ கொள்கையை கொண்டாடுறோம். உடனே நிறைவேற்றுவது கடினம்தான். ஜாதி மதம் இல்லை. எங்கள் அமைப்பில் வந்து இந்த ஜாதி இந்த சிறுபான்மை அணின்றது கிடையாது. ஜாதி மதம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு மத கடவுளையும் பயன்படுத்தக்கூடாது. அதில் அந்த சிம்பலோட சரி. திராவிட கட்சிகள் வந்து பெரும் தலைவர்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்மளே நீங்களே ஊடகமே டெய்லி பார்க்குறீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. பட்டியல மக்கள் அந்த இது அவங்களோட சித்தாந்தம் அதுதானே, ஜாதி மதம் இல்லை அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்களே தவிர அது நடைமுறைப்படுத்தலை இல்லையா. நடைமுறைப்படுத்தலையே. நாங்கள் நடைமுறைப்படுத்தலான்னு இருக்கோம். அது கொஞ்சம் கால அவகாசம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் ஏற்கனவே இருந்தீங்க. ஆமாம். அதுக்கு பிறகு வந்து நம்ம பேரவையில் ஆரம்பிச்சிங்க. திராவிடத்தை தவிர்த்துட்டு நீங்கள் இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இல்லை. 2019 தான் அதை பேரவை ஆரம்பிச்சது. பக்கா பதிவு பண்ணி ஆரம்பிச்சது. அந்த மாதிரி திராவிடத்தை தவிர்த்துட்டு நீங்க எப்படி ஜொலிக்க முடியும், ஜெயிக்க முடியும்? நீங்க நம்ம நினைச்சா முடியுங்க. சீமான் கத்தி கத்தி பேசுறாரு, எல்லாம் பண்றாரு. தமிழ் எதிர்த்து பேசுறதால நம்ம ஜெயிக்க முடியும் சொல்ல முடியாது. உங்களை பொறுத்தவரையிலையும் சீமானுடைய செல்வாக்கு என்னன்றது தெரியும். தெரியும். பலம் பொருந்திய ஒரு பேச்சாளர் அப்படின்னா சீமான் வந்து 3ஆம் இடத்துல இருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து அவரே வர முடியும். 20 லட்சம் வாக்குகள் வந்து அவர் வந்து பெற்ற ஒரு இடத்துல இருக்கிறார். ஆனால் நீங்க வந்து அவராலே ஜெயிக்க முடியாத பட்சத்தில் நீங்க வந்து புதுசா வந்து என்ன நீங்க பண்ணிட முடியும்? இவ்வளவு பிரதான பிராந்திய கட்சிகள்லாம் இருக்கு. இப்ப சீமான் கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? இப்பதான் 20 லட்சத்தை ரீச் ஆயிருக்குது. 16 வருஷம். நாங்க வந்து சின்னமா பேரவையில 10 லட்சம் பேர் வச்சிருந்தோம். நாங்க வெளியேறதுனால இப்ப கலைஞ்சு பிரிஞ்சு இருக்கிறாங்க. இப்ப மறுபடியும் இந்த இயக்கம் ஆரம்பிச்சதுனால அதுல பாதி தொண்டர்கள் கண்டிப்பா வருவாங்க. நம்ம நிர்வாகிகளை சேர்க்கலாம். அப்புறம் தான் சாதிக்க முடியும். ஏற்றுனா நான் இதை சாதிக்கிறேன்னு நாங்கள் வாக்குறுதி கொடுக்கல. நீங்க இப்படி பண்றது பார்த்தாக்கா வந்து ஓட்டுகளை வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரிக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சியினுடைய சதி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இல்லை. அது மாதிரி எதுவும் இல்லை. சார், இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி நல்லபடியா இருக்க உங்களோட கருத்து என்ன? அது நல்லபடியா இருக்குன்னு சொல்ல முடியாது. சட்டம் ஒழுங்கு இருக்கு. சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு சொல்ல வேண்டியதில்லை. நல்லபடியா இருக்கா? சொல்ல வேண்டியதில்லை. சொல்ல வேண்டியதுன்னா அது பத்திரிக்கை உங்களுக்கே தெரியும். ஆமா. நீங்க பதிவு பண்ணல, உங்களோட கருத்து பதிவு பண்ணல. நீங்க ஒரு தமிழக மக்களுக்காக ஒரு கட்சி தலைவராக நீங்க வந்து உங்களோட கோரிக்கைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இப்படி இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதை கேட்கலாம். சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி ஒரு பிசில் கூட ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. அது எந்த ஆட்சி வந்தாலும் முழுமையாக நிவர்த்தி செய்ய முடியாது. இப்போ நான் தலைவராக நான் இருக்கிறேன். இப்போ ஒரு சிவகங்கையில் இருக்கிறாரு, ஒருத்தர் தென்காசியில் இருக்காரு. முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க அந்த தவறு செய்ய மாட்டாங்க. கடைகோடி தொண்டை எவனாவது ஒருத்தர் இருப்பான், கட்சிக்கு கெட்ட பேர் செய்யணும்னு நினச்சி ஒரு சிலர் செய்யலாம். அந்த இது வந்து தலைவர் மேலே தான் வரும். அது வந்து நம்ம பொதுப்படியாக சொல்ல முடியாது. இப்போ இந்த காலகட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. கடந்த கால ஆட்சிகள்லாம் சட்டம் ஒழுங்கெல்லாம் சரியா இருந்துச்சா? கடந்த ஆட்சிகள்லாம் சட்டம் ஒழுங்கெல்லாம் சரியா இருந்துச்சா? கொஞ்சம் பரவாயில்ல. வாச்சாத்தி சம்பவங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து எந்த காலகட்டத்தில் நடந்துச்சு? அதான் பழைய கவர்மெண்ட்ல நடந்தது. நீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நீங்க கட்சியை ஆரம்பிச்சிருக்க முடியாது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நீங்க தனிப்பட்ட முறையில வந்து ஒரு ஆன்மீகத்தனமா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது உங்களால முடியாது. பண்ணிட்டு இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு கட்டிடுச்சுன்னா எதை முன்னிலைப்படுத்தி நீங்க சட்டம் ஒழுங்கு அந்த ஆட்சியில கெட்டு போச்சுன்னு சொல்றீங்க? ஒரு முக்கியமான காரணம் கெட்டு போச்சுன்னு முழுமையா சொல்லலையே. சரியில்லை, அவ்வளவுதான். சரியில்லும் போது ஒரு காரணம்லாம் சொல்லுங்க, எதனால சரியில்லைன்னு சொல்லுங்க. இப்போ நம்ம பட்டியல நம்ம பெண் ஒன்று பலாவரம், அது இதுக்கு இப்போ வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களே யாரும் அது வாய் திறக்கலை. அது நம்ம சென்னையில் அந்த சம்பவம் கூட்டணியில் இருக்கிறவங்க வாய் திறக்கல. அப்புறம் பகிரங்கமாக இருக்க விடலை. கைது செய்யுங்க தான் சொல்லியிருக்காரே தவிர
சொல்லுங்க. அவர் வந்து தான் சொல்லியிருக்காரு. மற்றவங்க யாரும் கம்யூனிஸ்ட் தலைவர்களோ மற்ற வைகோ மற்ற யாருமே எந்தவித பதிலும் அளிக்கலை. திருமாவளவன் மட்டும்தான் அவர் நடவடிக்கை எடுங்க, கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு தவிர மறுபடியும் அதை பற்றி நடவடிக்கை பேசல. அந்த ஒரு சம்பவத்தை மையப்படுத்தி இந்த திராவிட முன்னேற்ற இல்லை, அது மாதிரி நிறைய சம்பவம் இருக்குல்ல. கெட்டு போச்சுன்னு குற்றம் சாட்டுறீங்க. சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு நான் சொல்லலை, அது சரியாக பராமரிக்கலை, அவன் நடவடிக்கை எடுக்கல. நடவடிக்கை எடுத்தால் ஏன் கேட்டுது? சரிங்க ஐயா, நீங்க சரியில்லைன்றீங்க, ஆனா மறுபடியும் 40 ட்ரை பண்ணிட்டு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே சொல்லலாம் சார். இப்போ பிஜேபி சொல்லுது 40, நம்ம பழைய முதலமைச்சர் எடப்பாடியும் சொல்றாரு 40, பழைய ஓபிஎஸ்ன்னு சொல்றாரு 40 என்று எல்லாமே சொல்ல, நானும் சொல்லலாம். அது மக்கள் மனதில் தான் இருக்குது. ஓட்டு போற என்ன அந்த ஒரு செகண்ட்ல மக்கள் மனது மாறும்போது தான் 40 என்றா யாருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அது வந்து பொதுப்படையாக இருக்காரு. மகளிருக்கு வந்து நிறைய நல்லது பண்றாருன்றாங்க. ஆனா நீங்க மகளிருக்கு வந்து நல்லது பண்றாங்கன்னு சொன்னது ஒரு விஷயம் ஏத்துக்கிறாங்க. அதுல தகுதி உடையவர்கள் சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல தாங்க அரசாங்கத்துக்கு பின்னடைவும். சரி, 3வது முறையாக வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது தேசிய அளவில் அது பாரு, அது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நீங்க கேள்வி கண்டிப்பா அவர் வரலாம். அதுதான் வருவார் அப்படின்னு சொல்லுங்க. வரலாம், வாய்ப்பு இருக்கு. ஆமா. மத்திய அரசுக்கு ஆதரவு கொடுத்தீங்க, இப்போதைக்கு இருக்காரு பிஜேபி. இப்போதைக்கு நாங்க 2024க்கு எந்த ஆதரவும் இல்லைங்க. நான் கட்சியை வளர்க்கணும். என்ன சார் பண்ணுவீங்க? அதாவது ஏதாவது போராட்டங்களை சந்திப்பீங்களா? ஆமா, இப்போ வந்து நம்ம எண்ணூர்ல ஒரு ரசாயன தொழிற்சாலை இருக்கு, அதுக்கு நம்ம காஞ்சிபுரம் பொது மீட்டிங் ஃபர்ஸ்ட் மீட்டிங் போட்டுட்டு அதை பார்க்கலான்னு இருக்கோம். ரெண்டாவது வந்து பரந்தூர்ல வந்து விமான நிலையம் வர்றதுக்கு ஒன்று கிராம மக்கள் வந்து ஒரு 180 நாள் ஒன்று உணவகத்தில் இருக்கிறாங்க, அவங்களை போய் சந்திச்சு ஒரு ஆதரவு கொடுக்கலாம். நீட்டுக்கு அது ஒன்றும் பண்ண முடியாது, போராடி வேஸ்ட்டு. அது நான் போராடுறேன்னு சொல்லிட்டு நானும் அது சொல்றது வேஸ்ட்டு. அதை ஆல்ரெடி முயற்சி செய்யலாம், மக்களை திரட்டி முயற்சி செய்யலாம். எல்லாமே நாங்கள் முடியும் நாங்கள் சொல்லலையே, நம்மளோட பொறுப்பில் இல்லையே. முயற்சி இப்போதான் பிளேயர் ஷூடி போட்டிருக்கோம், ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கோம், இது மாதிரி ஒரு நல்ல செயலில் ஈடுபடலான்னு இருக்கோம். நாங்களும் அந்த கூட்டத்தில் ஒரு 50 பேர் போய் பங்கேற்று நாங்களும் அவங்களுக்கு ஒரு ஆதரவு அளிப்போம். ஆதரவு கொடுக்கறதுனால நம்ம வெற்றி அடையும்னு சொல்ல முடியாது. மது விலக்கு சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க. மதுவால தான் ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னா அது ரொம்ப எல்லாம் இருக்குது. அது 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 எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு அது விருப்பம் இல்லை. அண்ணா வந்து பேரறிஞர் அண்ணா வந்து சாராயம் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி தான் அதை பண்ணார். எம்ஜிஆர் வந்து தான் சாராயங்களை திறந்து விட்டார். அதுலேருந்து தான் இந்த மது கலாச்சாரம்லாம் உருவாயிடுச்சு. அதை பற்றி உங்களுடைய கருத்து? அது ஒரு காலத்தின் கட்டாயம், அது நம்ம எதுவும் சொல்ல முடியல. இங்கே இந்த காலகட்டத்துக்கு எங்களுக்கு அது விருப்பம் இல்லை. ஒழிக்கணும், மது ஒழிக்கணும். மது ஒழிச்சாலே சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையும் கிடையாது. மக்கள் ரோடுக்கு வந்து போராட மாட்டாங்க. மதுவால தான் எல்லா பிரச்சனையும். அவன் போதை அவன் என்ன பண்ணுறான், வேணும் பண்ணல, போதையில் பண்ணுறது தான். அது வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை போது அந்த அரசாங்கத்தை தான் பாதிக்குது. அதனால் முழுமையாக மது ஒழிக்கணும், அதுக்காக நாங்கள் போராடுவோம். அது அவருடைய உண்மையான நினைவுக்காக சொல்லவே இல்லை. 77 அவர் ஆட்சி அமைச்சார், 79 ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்த உடனே எம்எல்ஏ எம்பிசி எல்லாத்தையும் அமைச்சரெல்லாம் கூப்பிட்டாரு. லஞ்சம் லாவண்யம் இருக்கக்கூடாது, இந்த தண்ணி விற்கிற வேலை சாராயம் விற்கிற வேலைலாம் உடந்தையாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் எல்லா மினிஸ்டரும் எல்லா எம்எல்ஏமே என்ன செஞ்சிட்டாங்க, ஐயா நீங்கள் படம் நடித்து பெரிய ஆளாக இருக்கிறீங்க, உங்களுடைய வசதி வாய்ப்பு போகிறோம், நாங்கள்லாம் இருக்கிற காடு கரையை விற்றுட்டு வந்திருக்கிறோம், நீங்கள் ரொம்ப நெருக்கடி கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறதுனால தான் அவர் என்ன செஞ்சார், அதுக்கு தலையசிச்சார். ஆனால் இந்த அளவுக்கு இப்போ ஊருக்கு ஊர் பாரை திறந்து, ஊருக்கு ஊர் கடையை திறந்து, ஊருக்கு ஊர் எல்லாத்தையும் குடிமகனை ஆக்கி வைக்கிற இந்த அநியாயங்கள் எம்ஜிஆர் பீரியடில் இல்லை. சாராயம் விற்கி போலீஸை கண்டா சாராயக்காரன் ஓடுவான், ஆளுங்கட்சிக்காரன் வச்சுருந்தா கூட போலீஸு கண்டா ஓடுவான். ஸ்டேஷன் இங்கே இருக்குது, ஒரு கிராமம் வில்லேஜு டவுன் இங்கே இருக்குதுன்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு தான் போய் விற்றுக்கிட்டு இருந்தான். அப்போ புரட்சி தலைவர் காலத்தில் 2 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட விற்றதெல்லாம் இப்போ பாரா திறந்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே இருக்குது, பள்ளிக்கூடம் பக்கத்திலே இருக்குது, சிவாலயா விஷ்ணாலயா கிறிஸ்துவ ஆலயங்கள் இஸ்லாமிய ஆலயங்கள் பக்கத்திலே இருக்குது. இதுக்கு தான் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க.
அப்போ அந்த சாராய கடையினால்தான் இந்த தமிழ்நாடு அரசே நிமிர்ந்து நிற்குது, இல்லைன்னா கூன் விழுந்து போயிடும், ஆட்சி நடத்த முடியாதுன்னு சொல்றதுனால தான் சீமான போன்ற ஒரு பெருந்தலைவர்கள்லாம் இதுக்கு வன்மையான கண்டிப்பு குரல் கொடுக்குறாங்க. அது கல்லு கடைங்கிறது என்னன்னா ஒரு மரத்தினுடைய சாறு, அது ஒரு மூலிகை சாறு, அது சாப்பிட்றதுனால தப்பு இல்லை. நம்ம பாட்டம் பூட்டம் காலத்துல இருந்தே பனை மரம் தென்னை மரம்லாம் இருக்குது, அதுக்கு உரம் உரியா வைக்கிறது கிடையாது, அதில் வந்து எந்த ஒரு கெமிக்கல் சேர்க்கறது கிடையாது, அது சாப்பிட்டா யாரும் செத்தது கிடையாது. 2 லிட்டரு 3 லிட்டரு கல் குடிக்கிறவங்க கூட அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துட்டு நிதானமாக வீட்டுக்கு போயிட்டோம்னா உடம்பு ஹெல்த்தாக இருந்துச்சு, சக்கரை வியாதி இல்லை, அன்னைக்கு ஆஸ்மா இல்லை, டிபி இல்லை, அந்த தென்னை மரத்தினுடைய பனை மரத்தினுடைய கல் சாராயத்தை குடிக்கும்போது. ஆனால் இப்போ சாராயத்திலே பட்டையை வெட்டி வேலம்பரத்தை வெட்டி ஊமத்தங்காயை போட்டு பால்டாயிரில் கலந்து இப்படியெல்லாம் சாராயம் கலந்தான். அன்னைக்கு கூட சக்கரை வியாதி கம்மி இருந்துச்சுங்கிறான். இன்னைக்கு கெமிக்கல் ஸ்பிரிட்டை வாங்கி கொண்டுட்டு வந்து 1 கிலோ ஸ்பிரிட்டுக்கு 2 கேனில் பெரிய பேரலில் தண்ணியை ஊற்றி வடிகட்டுறான். அதை ஊற்றி நெருப்பு வச்சு வைக்கும்போது அது எரியுது. அந்த அளவுக்கு மனிதனுடைய வந்து உருக்கி சாவடிக்கிற கட்டாயத்தில் இருக்குது. இப்போ அது கூட முக்காலம் ஒழிஞ்சு போச்சு. அதுக்கு ஈக்குவலாக இப்போ என்ன செய்யறான், 140 ரூபா 150 ரூபாய்க்கு கோட்டரை கொண்டாந்து இறக்கி அது நிறைய குடிச்சு செத்து தான் போறானே தவிர, தாலி இருக்கிற சம்பவம் தான் நடக்குதே தவிர, பெண்டிரெல்லாம் அழுகிறாங்களே தவிர, இதை முதல்வரோ மற்றவர்களோ எதை கவனத்தில் கொண்டு அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கலைங்கிறது தான் எங்களுடைய கருத்து. நாங்கள் 2026 போட்டியிடுவோம். 26 போட்டியிட்டு கிட்டத்தட்ட 10-15 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறுவோம். அது எந்த கட்சி எங்களை கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலாலும் சரி, நாங்கள் தனித்து போட்டியிடக்கூடிய திறமையில் இருக்கிறோம், வாய்ப்பில் இருக்கிறோம். எங்கிட்ட ஏற்கனவே 10 லட்சம் உறுப்பினர்கள் இருந்தாங்க. நாங்கள் இடையில ஒரு 2 வருஷமாக 1 வருஷமாக செயல்படாத காரணத்தினால அவங்களாம் ஒதுங்கியிருக்காங்க. இப்போ இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக இந்த எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா எல்லோருமே திரும்பி வருவாங்க. மெயினாக முதல் குரல் எங்களுக்கு என்னென்னா, பத்திரிகையாளர்களுக்கு ஊடக நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும் தான் எங்களுடைய மெயின் கொள்கை. தலைவர் அவர்கள் அதை வந்து சொல்லலை, நான் சொல்கிறேன். எங்களுடைய இப்போ சமீபத்தில் கூட ஒரு பத்திரிகை நிருபரை வெட்டி இப்போ அன்றைக்கி ஆஸ்பத்திரியில் 80 வெட்டி ஆஸ்பத்திரியில் கிடைக்கிறாங்க. அவங்க ஓலை மட்டும், நாங்களும் காவல்துறையை சேர்ந்தவங்க தான், காவல்துறை பணி முடிவு ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருக்கவங்க தான். ஒரு அசம்பாவித குரல், ஐயா வாங்க என்ன வெட்ட போகிறாங்க வாங்க முடிஞ்சது என்னுடைய சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லும்போது கூட போலீஸ் வந்து அதை போய் பார்க்கல. அப்படிங்கிறதுனால எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் ஒரு 10 சீட்டை பிடிச்சி ஒரு 4 சீட்டை பிடிச்சி சட்டசபையில் நுழைஞ்சா கூட பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எங்களுடைய உண்மையான ஹார்டான உழைப்பு இருக்கும். யாராவது உங்களை தொட்டாங்க அப்படின்னா அதற்காக எங்களை உயிரை கொடுத்து நாங்கள் தயாராக இருக்கிறேங்கிறத சொல்லிக்கிறோம். என் பேர் மகிமிதாஸ், மாநில துணைத் தலைவர், கடலூர் விருத்தாச்சலம் வரப்போகுது, மாவட்டமாக வரப்போகுது, ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர். நீங்க எந்த அளவுக்கு இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணீங்க? எந்த விதத்துல? எந்த அளவுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணீங்க? எங்கள் உயிர் இருக்கின்ற வரைக்கும், என்னுடைய தலைவர் உயிர் இருக்கின்ற வரைக்கும், எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடுகள் இருக்கின்ற வரைக்கும் நாங்கள் எங்கள் உயிரை கொடுக்கறது தயாராக இருக்கோம். சீமான போலவே அதிகமா பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவரை வந்து அவர் ஓகே எல்லாமே சரியா பண்றாருன்ற மாதிரி சொல்றீங்க. எதிர்காலத்தில் அவர் கூட கூட்டணி போடுறாங்க. நாங்க யாரோடையும் கூட்டணி போது தயாரா இல்ல. இப்ப சீமான் எப்படி நின்றுருக்காரு, 5-6 தேர்தலை சந்திச்சிருக்கிறாரு. அவர் யாரோடையும் கூட்டோடையும் போகல. 4 சீட்டு 5 சீட்டு போய் கெஞ்சிக்கிட்டு நிக்கல. எங்களை இப்பவே கூப்பிடுறாங்க, எங்களை இப்பவே 3 கட்சியில கூப்பிடுறாங்க. ஸோ நாங்க இல்லை, எங்களுக்குன்னு தனி ஒரு கெப்பாசிட்டி, தனி ஒரு மைண்டு, தனி ஒரு இதை கூட்டத்தை கூட்டி அதன் பிறகு முடிஞ்சா சீமான போலவே நாங்கள் 4-5 தேர்தலை சந்திப்போம். இல்லை வல்கரா எங்களை வச்சு தான் ஆகணும், உங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் பிடிச்சிருக்குது, உங்களுடைய தலைமை பொறுப்புகள்லாம் நாங்கள் ஏற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எந்த கட்சி கூப்பிட்டாலும் 2026 நாங்கள் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எங்களுடைய செயற்குழுவை கூட்டி பொறுப்பாளர்களை கூட்டி அதுக்கு என்ன முடிவு எடுப்போம் அந்த முடிவு எடுப்போம். வணக்கம் சார். தமிழக மக்கள் கழகம் இன்று சிறப்பாக துவக்கம் அரங்கம் நிகழ்ந்திருக்கிறது. எங்களது தலைவர் காகனம் சீனிவாசன் ஐயா அவர்கள், துணைத் தலைவர் மகிமிதாஸ் ஐயா அவர்கள் இங்கு இருக்கிறார்கள். இவர்களோட ஆசையோடு இந்த கட்சி நிச்சயமாக தமிழக அளவிலே மிகப்பெரிய அரசியல் புரட்சி உருவாக்க என்பதில் எந்த மாற்றம் இல்லை. எனது பெயர் கவிஞர் டாக்டர் ராமமூர்த்தி ராய், சிவகங்கை மாவட்டத்தினுடைய செயலாளர். ஒரு சிறிய கவிதையை மட்டும் இந்த எங்களுடைய கட்சியினுடைய பணிகள் எந்த மாதிரி இருக்க போகிறது, எங்கள் தலைவருடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறத ஒரு சிறிய கவிதையோடு சொல்லி முடிக்கிறேன். தமிழக மக்கள் கழகம் துவக்கம். காஞ்சி மாநகரம் கண்டெடுத்த தவப்புதல்வர் காகனம் சீனிவாசன், நம் கழக தொண்டர்களை என்றும் அரவணைத்து செல்லும் அன்புதாசன், பல ஆண்டுகளாக நம் தொண்டர்களை ஒரு அணியாய் திரட்டிய அரசியல் ஆசான்,
புதிய உத்வேகத்தோடு தமிழக மக்கள் கழகம் தோற்றுவித்து புரட்சி செய்யும் அரசியல் அரசன். தமிழக வரலாற்றில் நமது கால்தடம் நிலையாக நின்றிடக்கூடியது இன்று நம் கூட்டம். நமது ஆரம்பம் பார்த்து பல அரசியல் கட்சிகள் பதைத்து போய் நிறுத்தியது ஆட்டம். மக்களை காத்து வளர்ச்சி பாதையில் தொடர்ந்து வழி நடத்திடுவார் நம் தலைவர் காகனத்தார். என்றும் மக்களுக்கான பணியினை சிறப்புடன் நாளும் தந்தருள்வார் என்று எங்களுடைய கழகத்தினுடைய செயல்பாடுகளை ஒரு கவிதையாக சொல்லி முடிக்கிறேன். நன்றி. தென்காசி மண்டல பொறுப்பாளராக இருக்கிறேன். எங்களுடைய கொள்கை சார் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் நாங்கள் நம்மளுடைய சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு மிகுந்த ஒரு முக்கியத்துவம் எங்களது கட்சி சார்பாக நாங்கள் பின்னால் வந்தால் கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைப்பாடு நாங்கள் உருவாக்குவோம். இன்றைக்கி சமூகத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஆசிரியர் பெண்மணி மடிப்பிச்சை ஏந்தி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு இதுக்கு அவலநிலை இருந்துகிட்டு இருக்குது. அதனால் வரக்கூடிய காலங்களில் எங்களுடைய கட்சி சார்பாக ஆசிரியர் பெருமக்களுக்கு முழு ஒத்துழைப்பு எங்களது கட்சி சார்பாக இருக்கும். அதுக்கப்புறம் டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கெல்லாம் இப்போ உள்ள நிலைப்பாடில் போஸ்டிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏகப்பட்ட வேக்கண்டு காலியாகவே இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் குரல் கொடுத்து கட்சி சார்பாக நாங்கள் போராட்டம் பண்ணி சமுதாயத்தில் உள்ள ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு நல்ல ஒரு எழுச்சி மிக்க ஒரு கட்சியாக எங்களது கட்சி திகழும். நன்றி. ஓகே சார்.